லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். டேய், யார் எங்க அப்பா போற கண்ணாடியில எடுத்து வச்சது? அம்சமா இருக்கு. டேய், எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? டேய், நிஜமா சொல்லுங்கடா, நல்லா இருக்கா? ஏன்னா ஏதோ பொண்ணு பார்க்க போற மாதிரி ஓவரா சீனை போடுற. கரெக்டா தெரியா? ஆனா உனக்கு கற்பூர புத்திடா, கரெக்டா சொல்ற. நிஜமாவே நம்ம பொண்ணு பார்க்க தான் போறோம். அண்ணா என்னென்ன சொல்ற? ஆமாடா, போறோம், பொண்ணை பாக்குறோம். எனக்கு மட்டும் பொண்ணை பிடிச்சிருந்ததுன்னு வையேன், அப்படியே ஸ்டைலா இந்த பூவை நீட்டி ஐ லவ் யூன்னு ப்ரொபோஸ் பண்ணுவேன்டா. என்னன்னு இப்படிலாம் பண்ற? பின்ன வாழ்ற வயசுல வாழாம தினம் தினம் ஐயப்பனுக்கு மாலை போட்டு சுத்திட்டு இருக்க சொல்றியா? டேய், இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுடா, அனுபவிச்சாதான் புரியும். வாங்க போலாம். நீயா? ஏய், நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கேன், ஏன் அப்படி பண்ற? நிஜமாவே பொண்ணு பார்க்க போறியா? பின்ன என்ன லூசா? ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு கடலை மிட்டாயா வாங்க போவாங்க? கேட்கிறா பாரு கேள்வி, கேனத்தனமா. போறியா? வெற்றி, என்ன? நானும் கூட வரவா? ஐய, நீ அங்க வந்து என்ன பண்ண போற? ஆமா, அது என்னடா வார்த்தை அது? பிரைவசி. பிரைவசியா இருக்காது அப்புறம். அதெல்லாம் வேணாம், நீ இங்கே இரு. இல்ல வெற்றி, நானும் கூட வரேன், ப்ளீஸ் வெற்றி. சரி வா, அதுவும் நல்லதுக்குதான். ஏய், அங்க நிறைய பொண்ணுங்க என்ன பார்த்து மயங்கும், அத நீயும் பார்க்கணும், சரியா? வா வா, வண்டியில ஏறு வா. அண்ணே, அப்ப நிஜமாவே நம்ம பொண்ணு பார்க்க தான் போறோமா? என்ன இப்படியே பாத்துட்டே இருக்க போறியா, இல்ல வண்டியில ஏறியா? சீக்கிரம் ஏறு, நல்ல நேரத்துல போய் ப்ரோபோஸ் பண்ணா பொண்ணுங்க அக்செப்ட் பண்ணிக்கும். அண்ணி ஏறுங்கடா. நடுவுல ஏறி நின்ன பேலன்ஸ் எல்லாம் போயிடும். Are you ready? Okay. ஆண்டவா, நீதான் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். திவ்யா, பயங்கர டென்ஷனா இருக்குடா. 5 பொண்ணுங்களை பார்த்து அதுல ஒருத்தரை செலக்ட் பண்ணும்ல, அத நினைக்கும் போது அப்படியே செம்ம ஜாலியா இருக்குடா. திவ்யா, ஒருவேளை 5 பொண்ணுங்களும் அழகா இருந்தா என்னடா பண்றது? அதுக்கு ஏன்னா இவ்வளவு ஷாக் ஆகுத? அதுக்காக 5 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் ரொம்ப ஓவர்னே. யூஆர் ரைட். ஆனா அந்த 5 அழகிங்கல்ல ஒரு அழகிய செலக்ட் பண்ண போற நினைக்கும் போதே உடம்பெல்லாம் அப்படியே சும்மா ஜிவ்வுங்குதுடா. ஃபாலோ மீ. ஏ ரஞ்சிதமே மனச கலக்கு ரஞ்சிதமே. அண்ணி, ஏய், என்கிட்ட எதுவும் பேசாத. நானே பெரிய ஷாக்ல இருக்கேன். பேசாம வாங்க. என்னடா ஒன்னும் புரியல. அம்மா தாயே, இப்பவாதும் கண்ணை திறந்தியே. அந்த 5 பொண்ணுங்கள ஒருத்தி ஓகே ஆனா
உனக்கு 5 பவுன்ல தங்கத்துல ஒட்டியான செஞ்சு போடுறேன். இத மட்டும் எப்படியாச்சும் நிறைவேத்திடு. பார்த்து பண்ணி விடு தாயே. என்ன இவன் ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான். இருக்கு உனக்கு. டேய் திடியா, அண்ணே அந்த பொண்ணுதான் எனக்கு வைஃபா வர போறவ. புரோக்கர் சொன்ன முதல் பொண்ணுடா. அது எப்படிண்ணே கிறிஸ்டல் கிளியரா சொல்ற? டாய், பார்த்தா தெரியாதாடா? புரோக்கர் என் டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி தான் கூட்டிட்டு வந்திருக்கான். அந்த பொண்ணு பார்க்க செமையா இருக்கால? சும்மா எப்ப பார்த்தாலும் உருளைக்கிழங்குக்கு புடவை கட்டின மாதிரியே சுத்திக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? பொண்ணுனா இப்படி இருக்கணும்டா. அப்படியா? எப்பா, என்ன கலரு, என்ன அழகு. ஐயோ, டேய் 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 டேய், அண்ணே என்னண்ணே ஆச்சு? அவ ஹேர் ஸ்டைல பாத்தியாடா? ஹேர் ஸ்டைலா? பின்றால. ஹேருக்கு போயானே இவ்வளவு ஷாக் ஆகுற? இது கோவில்னே. ஷாக்க கோர. கோவிலா இருந்தா என்னடா? அவ நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஏன் ஏன் அவளை வர்ணிக்க கூட எனக்கு உரிமை இல்லையா? அண்ணே வர்ணிக்கலானே, அதுக்காக இப்படியானே? அவ கால பாடுறா. இப்படி ஒரு பாதத்தை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லடா. டேய், அதுலயும் அந்த கண்ணு, நாளெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வேற லெவல்ரா. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரம்மா இல்ல, பிரம்மா யாருன்னு? சீதாராமன் டைரக்டரா? டேய் லூசு, நம்மளெல்லாம் படைச்ச டைரக்டரா? பிரம்மா இல்ல, ரசிச்சு ரசிச்சு அணு அணுவா செதுக்கி இருக்காரு அந்த பொண்ண. அண்ணே ஒரு ஹிம்பிள் ரிக்வெஸ்ட். இந்த மாதிரி விஷயம் நீ உனக்குள்ளே வச்சுக்க, என்கிட்ட சொல்லாதானே. வேணானே. உங்களுக்கெல்லாம் தெரியணும்னு தானடா சொல்றது. சரிடா டேய், நீங்க இங்கே இருங்க, நான் போய் என் ஆளுகிட்ட பேசிட்டு வந்துடுறேன். டேய், எனக்கு தெரிஞ்சு மீதி இருக்கிற 4 பொண்ணுங்களை பார்க்கவே வேண்டாம்னு நினைக்கிறேன்னா, நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா. என்ன பண்ண போற? சொல்றேன். நேரா அந்த பொண்ணுகிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ண போறேன்டா. 2 பேரும் ஜோடியா சாமி கும்பிடுறோம். அப்புறம் வண்டியில ஏறி நேரா மீனாட்சி மெஸ்ஸுக்கு போறோம். மீனாட்சி மெஸ்ஸுக்கு போய் ஃபுல்லா ஒரு கட்டு கட்டுறோம். அப்புறம் ஒரே மஜா தான். வரேன் சக்தி. பை பாய் பாய். ஏ ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலக்கி ரஞ்சிதமே. பாட்டு பாடுறாரு நீ. கட்டு மல்லி கட்டி வச்சா, வட்ட கருப்பு பொட்டு வச்சா, சந்திரனில் 2 வச்சா, சார பாம்பு இடுப்ப வச்சா, நட்சத்திர தொட்டி வச்சா, கரும்பு கோடு நெத்தி வச்சா, இஞ்சி வெட்டி கண்ணம் வச்சா, இம்மா தூண்டு வைக்கம் வச்சா. ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே, ஏ ரஞ்சிதமே ரஞ்சிதமே, மனச கலைக்கும் மந்திரமே. ரஞ்சிதமே ரஞ்சிதமே, ஒன்ன மோதடி வலிக்க கொஞ்சனுமே. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. நீங்க தான் அந்த புரோக்கர் பொண்ணு பார்க்க சொன்ன பொண்ணா? என்னது புரோக்கரா? ஹலோ, கோயில்ல வச்சு என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? புரோக்கர் சொன்னாலா? ஏங்க இங்க பாருங்க, எவனோ ஒருத்த வந்து என்கிட்ட கலாட்டா பண்றா. சீக்கிரம் வாங்க. வெற்றி முகத்தை பாரு. என்னால சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணவே முடியல.
என்னம்மா என்னாச்சு? என்கிட்ட வந்து புரோக்கர் சொன்ன ஆளான்னு பேசிட்டு யோ இருக்கான். யாரு நீ? என்னையா வேணும்? என் பொண்டாட்டிட்டு வம்புழுத்துட்டு இருக்க? இல்ல சார், வேற பொண்ணு நினைச்சு கோவில்னு பேசிட்டு பாக்குறேன் இல்ல அவ்வளவுதான். ஆள் மாறி என்னைய ஆள் மாறி போச்சு அது என்ன போயா? நீ வாமா. பாருடா. ஏய் ஏய், என்ன சிரிப்பு ஓவரா இருக்கு? கிண்டல் பண்றியா? ஐயோ வெற்றி, அவ அவ ஹேர் ஸ்டைல் சூப்பர்ல வெற்றி. அந்த பாதம் இருக்குல்ல பாதம், ஐயோ அந்த பிரம்மன் அணுவணுவா செதுக்கிருக்கார்ல. இன்னும் ஒரு நிமிஷம் நீ அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்த, அவ புருஷன் உன்ன செதுக்குன்னு செதுக்கிருப்பான். அப்புறம் ரஞ்சிதமே ரஞ்சிதமே. வெற்றி, எனக்கு ஒரு டவுட். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ குழந்தை ஃப்ரீன்னு அந்த புரோக்கர் சொன்னாரா? என்னடா சிரிப்பு? ஏய் ஏய், என்ன காண்டே தெரியா? டேய் எங்கடா அந்த புரோக்கர்? தெரியாது. சாவடிக்கிறவனே நீ. கால் பண்ணு. ஓ வெற்றி தம்பியா? ஹலோ. யோ புரோக்கர், எங்கயா இருக்க? தம்பி வந்துட்டு இருக்கேன் தம்பி, இன்னொரு 5 நிமிஷத்துல கோயில்ல இருப்பேன். ஏய் நீ வா, வராம போ. எனக்கு இப்ப உடனே அந்த 5 பொண்ணுங்களையும் பார்த்தே ஆகணும். ஆமா, உடனே பார்க்கலனா உங்க சார் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. கண்டவங்க முன்னாடி நான் அசிங்கப்பட வச்சிட்டியா? ஏன் என் உயிரை வாங்குற? தம்பி என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? அந்த 5 பொண்ணுங்களும் கோயில்ல தான் இருக்காங்க. ஓ, 5 பொண்ணுங்களும் வந்துட்டாங்களா? சூப்பர் சூப்பர். அவங்க வந்து 1 மணி நேரம் ஆகுது. நீங்க எப்ப வருவீங்கன்னு அவங்க எனக்கு போன் பண்ணி தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க தம்பி. யோ, இத முதல்ல சொல்லி தொலைக்க வேண்டியதானே? போன வையா. தம்பிக்கு ரொம்ப அவசரம் போல இருக்கு. ஹலோ ஹலோ, அந்த 5 பொண்ணுங்களும் வந்தாச்சாம். மாமாவுக்காக அங்க வெயிட்டிங். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த 5 பேரும் அவ்வளோ அழகா. நான் எப்ப வருவேன்னு புரோக்கரை தொலைச்சு எடுத்துட்டாங்களாம். பொண்ணுங்கண்ணா அப்படி இருக்கணும். இப்படியா இருப்பாங்க? அண்ணே ஏனே இப்படி? டாய், உங்களுக்கு உங்க வருங்கால அண்ணிய பார்க்கணும்னு ஆசை இருந்தா ஃபாலோ மீ. இல்லையா இவளை கூட்டிட்டு போயிட்டே இரு. ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலக்கி ரஞ்சிதமே. அண்ணி மன்னிச்சிருங்க அண்ணி, அப்புறம் அண்ணா அடிப்பாரு. டேய் அண்ணி எங்களை மன்னிச்சிருங்க அண்ணி, எங்களுக்கு ஃபியூச்சர் நீ பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? Darlings, I'm coming. Yeah. டேய் திடியா, இங்க பாருடா. 5 ஒண்ணு இல்ல 5 பஞ்சவர்ண கிளிடா. சூப்பர்ல. மாடர்ன்ல 2 பேரு, நம்ம கலாச்சாரத்துல 3 பேரு. புரோக்கரை சும்மாலாம் சொல்லக்கூடாது, நல்லா ரசனைக்காரன்டா. ஏய் சக்தி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி சிரிச்ச, இப்ப பாத்தியா? 5 லவ் பேர்ட்ஸ் மாமாவுக்காக எப்படி செம்மையா இருக்காங்களா? ஹாய், எதுவும் பேசக்கூடாது. மாமா இப்போ செம்ம மூட்ல இருக்கேன். டேய் வெற்றி, கலக்கறப்போ சக்காரடா நீ. ஏய் பாய், நீ வீடு கிளம்பு. 1 2 3 4 5. ஆஹா, எஸ்
ஹாய். டேய் ஆன்டிடா. நீங்கெல்லாம் யாரு? டார்லிங், உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். லக்ஷ்மி. காத்திருந்தீங்களா? என்னை இவ்ளோ நேரம் காக்க வச்சிட்டியே டார்லிங். உன்ன மாதிரி ஒருத்தனுக்காக தான் நான் 30 வருஷம் காத்திருந்தேன். என் காத்திருப்பு வீண் போகல டார்லிங். என்னது 30 வருஷமா? 30 வருஷமா? அண்ணனுக்கு அவ்வளோ சாப்பிடுடா. சாரி திவ்யா, என்னால முடியல நீ. நீங்கெல்லாம் ஆள் மாத்தி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆள் மாதிரிலாம் வரல. புரோக்கர் சொன்ன ஹேண்ட்ஸம் பாய் வெற்றி நீங்க தானே? அப்போ கரெக்டா தான் வந்திருக்கோம். டார்லிங், நான் இப்பவே ப்ரப்போஸ் பண்றேன். என் லவ்வை ஏத்துக்கிறீங்களா ப்ளீஸ்? ஒரு நிமிஷம். சரிங்க டார்லிங். வந்துடுறேன். வெற்றி எங்க போறீங்க? எங்களுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு ஒரு போங்க. நிமிஷங்க, இதோ வந்துடுறேன். பதில் சொல்லிட்டு போங்களேன். டார்லிங், 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 டார்லிங். அண்ணே அண்ணே அண்ணே. என்னடா? என்னண்ணே பஞ்சவர்ண கிளிகள் உங்க முகத்துல சாயத்தை பூசிட்டாங்க போல இருக்கு. இந்த 50 வயசு ஆண்டிகளை பார்க்கவானே இப்படி டிப் டாப்பா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எங்களையும் கூட கூட்டு வந்திருக்கேனே. ஓங்கி அரஞ்சன் வையேன். டேய், அந்த புரோக்கர் எங்கடா? தெரியலண்ணா. டேய், அந்த புரோக்கர் இப்ப என் கண்ணு முன்னாடி வந்தே ஆகணும். அவன் மட்டும் வரட்டும். நீ செத்தான்டா அவன். செத்தான்டா. கைய உடைச்சுக்காத. இப்போ நீ எதுக்காக அவரை திட்டிக்கிட்டு இருக்க? ஆ? நீ திட்டுறதா இருந்தா என்னதான் திட்டணும். ஏன்னா இதெல்லாம் பண்ணது நான் தான். டேய், என்னடி சொல்ற? ஆமா, புரோக்கர் சொன்ன பொண்ணுக்கு பதிலா இவங்களை இங்க வர சொன்னதே நான் தான். எல்லாமே மை செட்டப். ஏண்டா, என் கழுத்துல தாலி கட்டுவ, என் பின்னாடியே சுத்துவ, சக்தி சக்தின்னு உருகுவ. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன கழட்டி விட்டுட்டு வேற ஒரு பொண்ண பாப்பியா? ஏய், கொன்னுடுவேன். அண்ணி இவ்வளோ பண்ணிட்டு எங்க முன்னாடி நீங்க சாவித்திரி மாதிரி நடிச்சிருக்கீங்க. அண்ணி, ஆனாலும் இது கொஞ்சம் ஓவர் பில்டப் பண்ணி. உன் அண்ணன் கொடுத்த பில்டப்பை விடவா? அப்போ ஏய், கொல்ல கான்ல இருக்கேன். பேசாம போயிரு. வெற்றி, இனி என்ன ஆனாலும் உனக்கு நான் தான், எனக்கு நீதான். பேசாம வாழ சுட்டிக்கிட்டு என் பின்னாடியே வா. ஏய், நீயே மிரண்டு போற மாதிரி ஒரு பொண்ண பார்த்து ஆ, உன் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்ல. என் பேரு வெற்றி இல்லடி. என்ன சேலஞ்ச் பண்றியா? ஆமாடி, சேலஞ்ச் தான் பண்றேன். நானும் சேலஞ்ச் தான் பண்றேன். என்ன மீறி எவன் உன் பக்கத்துல ஜோடியா வந்து நிக்கிறான்னு நான் பாக்குறேன். ஏய், எனக்கே சேலஞ்ச் பண்றியா? அடுத்து என்ன நடக்குதுன்னு மட்டும் பார். குறி. கொஞ்சம் ஓவரா போயிட்டானோ? சாரிடா வெற்றி. இட்ஸ் ஓகே அண்ணி. அவருக்கு தான் நாங்க மன்னிச்சிடறோம். அண்ணி, ஸ்மால் ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஒரு 200 rupees கிடைக்குமா? ஆமா அண்ணி. எதுக்குடா? அண்ணி, காலையில இருந்து பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடாம வயிறு ரொம்ப பசிக்குது அண்ணி. ஒரு 200 rupees கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவோம். ஃப்ரெஷ் ஆயிரும். பாவம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இந்த கோவில்ல சுண்டல், புளியோதரை, பொங்கல்லாம் தருவாங்க. அத வாங்கி சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. நான் வரேன். ஏண்டா நமக்கு இருக்கு அந்த நேர்த்தி கடை. என்னங்க திடீர்னு வந்து நிக்கிறீங்க? ஏன் நான் வரக்கூடாதா? அதுக்கு இல்லைங்க, ஏற்கனவே
கூட்டு போக சொன்னான். நிஜமாவா? ஆமா, சக்திக்கு உன் மேல ரொம்ப அக்கறை. சரி போலாமா? ம். ம்